ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவு மட்டும் சார்கிட்ட போயிட்டு கேட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான். ஏன் அப்படின்னா, அவங்க திடீர்னு நீங்கள் ட்ரைனிங் போங்க, பெங்களூருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பெங்களூர் போகிறதுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த அளவுக்கு ஊரை விட்டு நம்ம இருக்கிற இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுக்காவது போனாலும் நைட்டு தங்குற மாதிரியே நான் இது பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்போதுமே எங்கள் வீட்டில் என் அம்மாவோட பேசிட்டு அந்த மாதிரி இருந்து பழகுனதுனால எனக்கு வெளியில் போய் இது பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் 2 டேஸ் ட்ரைனிங்னால எனக்கு அவங்க இது மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் சரி, எதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கு சில இதை நம்மளால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் சமாளித்து இது பண்ணுறது தான் நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ண ஆரம்பித்தேன். அதனால் சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயத்த கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தி இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லிக்க ஆரம்பித்தேன். அதனால் நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சரியான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காதது காரணம் நம்ம ஒரு வேளை இந்த ட்ரைனிங்லாம் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் நான் கொஞ்சம் திமிரு எடுத்த மாதிரி திமிராக இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணாங்க. நானாக சரி, நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நம்ம என்ன ஏதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி, பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும், போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி, பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சரின்ட்டு சார்கிட்ட சொன்னேன். இது மாதிரி சரி சார், நான் ட்ரைனிங் போகிறேன் அப்படின்ட்டு. அவரே கேட்டார், என்ன எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லுவீங்க, இந்த தடவை 2 டேஸ் ட்ரைனிங் வரேங்கிறீங்க பெங்களூருக்கு, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கூட சிரித்தார். இல்லை சார், எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்ல, வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம ஒர்க் சம்மந்தமாக எந்த விஷயத்தையுமே கற்றுக்க முடியாமல் போயிடுது அப்படின்னோடனே, இப்போ தாம்மா நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. எதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை கொஞ்சம் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே, சரி சார், நான் புரியுது சார், நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியுது, நான் ஒரு நல்ல முடிவாகவே நான் எடுத்துக்கிறேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இது பண்ணோன்னே, சரி ஓகேம்மா, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க, பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் சரி பார்ப்போம் சார், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி நினைக்காதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை நம்ம சமாளிக்கிறதுக்கு சில நம்ம ஒரு கொஞ்சம் கஷ்டமான முடிவுலேருந்து நம்ம கொஞ்சம் சமாளித்து வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரைனிங்க்கு மறுநாள் கிளம்புறதுக்காக வீட்டில் அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்புனேன். ஆனால் போகிறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம இந்த முடிவை எதாக இருந்தாலும் எடுத்துப்போம், சரியான ஒரு டைம் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு
கிளம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து கேப் எல்லாமே வந்து ஆஃபீஸ்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்களோட ஒரு 7, 8 பேர்கிட்ட வந்தாங்க. அதனால வந்து கேப் எல்லாமே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் சந்தோஷமாக போணுச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி.